ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நம்மளோட செட்டப் தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஃபிஷ்ஷஸ் எப்படி வளர்த்துட்ருக்கோம், நம்ம வந்து பேட்ஸ்க்கு எப்படி ஃபுட் வச்சுட்ருக்கோம், இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மேபி மீன் வளர்க்காமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு மாதிரி கேவலமாகிடுச்சுன்னா ஸ்மெல் வரும், அப்புறம் வந்து க்ளீன் பண்ண முடியாது. அப்படின்றனால தான் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டுறாங்க. ஸோ மெயினாக வந்து அதை ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது வந்து பெரிய மெத்தடாக இருக்குது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மீன் வந்து வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து 5 நிமிஷம் போதும். டக்குன்னு ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிடலாம், சூப்பராக க்ளீன் பண்ணலாம். எப்படி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்தளவு வந்து ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபிஷ் டேங்க் வச்சிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது அப்படிப்பட்ட வீடியோ தான். நான் வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த வீடியோ தான். ஏன்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டமாக வீடியோ எடுத்திருந்தோம். எப்பயுமே இந்த அப்படி தான் எடுப்போம். நம்ம நல்லா செக் பண்ணிவிட்டு திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும், சரி இதை வச்சு நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம். எப்பயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து காமனாக வந்து எல்லாத்தையுமே நம்ம வரும்னு பார்ப்போம். அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நம்மக்கிட்டே வந்து செடி வச்சுருந்தோம். வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கில் வந்து நம்ம செடி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து செடி வச்சு செடியெலாம் வளர்க்கல, அது மண்ணெல்லாம் போட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ திடீர்னு பார்க்க ஒரு ஐடியா வந்துச்சு, சரி நம்ம இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நமக்கு இதை க்ளீன் பண்ணதே வந்து நிறையா பேர் வந்து மேஜராக வந்து இந்த பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எப்படி காட்டணும், ஒரு அவுட்புட் காட்டணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு அக்வாரியம் ஷாப் இருக்குல்ல, அக்வாரியம் ஷாப் கால் பண்ணி, அதாவது நம்ம வந்து அக்வாரியம் ஷாப் வச்சுருக்கோம். புதுசாக அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே கால் பண்ணி இதுக்கு வந்து ஒரு ஆசிட் விற்கிது. ஸோ வந்து டஸ்ட் க்ளீனர், டஸ்ட் ரிமூவல் சம்திங் இது பேர் போட்டிருக்கோம். அந்த ஒரு ஆசிட் இருக்குது, நான் வீட்டில் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் வச்சு இதாக இருக்குது. ஸோ வந்து நம்ம இதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே கதுசிலாம் எடுத்தோம். இந்த வந்து நான் உள்ளே இருக்க மண்ணை வந்து என்னால் எடுக்க முடியுது. நார்மலாக பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா நம்ம தட்டிலாம் கவுத்தி போட்டு, ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாதனால நான் வீடியோ வந்து நான் இது எடுக்கலை, உள்ளே அந்த மண் எடுக்கலை வந்து, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கையில் எடுக்க முடியாதுன்றனால நான் கொஞ்சம் தனியாக வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா வந்து ஒரு கையில் எடுக்க முடியல, நான் அவ்வளோ ரைட்டாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப வந்து பழைய மீன் தொட்டி வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து நம்ம உள்ளே இருக்க மண்ணெலாம் வந்து லைட்டாக மெதுவாக தட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டஸ்ட்டாக இருக்குது. ஒரு குச்சியை வச்சு எடுத்து கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக வந்து வேலை பார்த்தோம். ஸோ வந்து நல்லாவே வந்துச்சு. நமக்கு ஒரு வழியாக அது எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம். மெயினாக வந்து கிளாஸ் டேங்க் வந்து ஈஸியாகவே உடஞ்சிரும். ஸோ வந்து அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைட்டாக கிராக் வந்தாலும் காலியாகிடும். இது ஆக்சுவலாக லைட்டாக இருக்குன்னா கிராக் இருக்குது இந்த டேங்க்கில். நம்ம இது வந்து எனக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வச்சிருந்த டேங்க் இது. ஸோ இதை வந்து நம்ம சும்மா க்ளீன் மட்டும் தான் பண்ணுறோம் இந்த வீடியோவில். எப்படி க்ளீன் ஆகுது, என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து அப்படி வீடியோ ரெகுலராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம டேங்க்கை வந்து ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் வீட்டில் டேங்க் வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ்லாம் தூக்கி வேறு இதில் விட்டுட்டு, நான் சொல்கிறது வந்து ரொம்ப உப்பு கடை பறிஞ்சிருக்கலாம் சொல்கிறேன். டேங்க் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக தண்ணியை திறந்து விட்டு லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எல்லோரும் எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மீன் எல்லாத்தையும் வந்து தனியாக பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு ஃபிஷ் டேங்க் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வந்து கழுவுவாங்க. கழுவிட்டு வந்து உட்காந்து சுரண்டுவாங்க, எல்லாத்தையும் நல்லா உட்காந்து சுரண்டுவாங்க. மினிமம் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் சுரண்டுறதுக்கு. ஏன்னா சுரண்டா போகாது. அந்த ஒரு கடுப்புலேயே வந்து ஃபிஷ் டேங்க் வளர்க்குறது வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா ஃபிஷ் டேங்க் வந்து வாங்கும்போது சூப்பராக இருக்கும், போக கேவலமாகிடுது. ஸோ என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமாகிடுச்சுன்னா நம்ம மீன் விட்டாலுமே வெளியே தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குறது அழகு தான், நம்ம வெளியில் தெரியலனா எப்படி வளர்க்குறது. ஸோ அதனாலே மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. நான் வந்து ஃபர்தராக நிறையா பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அது போக நான் நிறையா பேர்கிட்ட ஏன் வளர்க்கல அப்படின்னு நான் கேட்டதுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண முடியலன்றதான் மெயின் ரீசன் வரும். ஸோ இப்போ அதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெமெடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது, சூப்பராக ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ஊற்றி லைட்டாக மட்டும் கழுவிக்கிட்டேன். ஸோ மேலோட்டமாக வந்து இருக்க அந்த மண்ணெல்லாம் போகணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்றது. நான் வந்து சும்மா தண்ணி ஊற்றி மேலோட்டமாக கழுவிக்கிட்டேன். நார்மலாக எல்லோரும் வந்து ஸ்ப்ரிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த உப்பு கடை போகும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது ஃபிஷ் டேங்கோட அந்த ஒரு பாக்டீரியாஸ் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுரும். ஸோ அது கொஞ்சம் வந்து பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இது எதுவுமே யூஸ் பண்ணல. நான் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணேன். ஸோ தேங்காய் நார் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, அதை வச்சு நம்ம லைட்டாக தொடச்சோம்னா வந்து மேலே இருக்க அந்த அழுக்கு, இந்த பாசம் பிடிச்சிருக்கல, அந்த பாசம்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படின்றனால தேங்காய் நார் வச்சு தொடச்சிட்டேன். இது ஒரு சூப்பராக யூஸ் ஆகும், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நார் கிடச்சிச்சுன்னா. ஸோ இதை வச்சு நம்ம பாசத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றனால தான் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இருந்தால் கழுவி மட்டும் வச்சா போதும். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் வந்து இதை வச்சு கழுவிக்கிட்டேன். இது வந்து ஒரு எனக்கு பிடிச்ச மெத்தட். ஏன்னா வந்து பாசம் கரெக்டாக இதில் போகும், உப்பு கரை வந்து இதில் போகாது. அதுக்கு வந்து நம்ம வேறு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து அதே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த ப்ராசஸ் கழுவிட்டு தண்ணியெல்லாம் கொட்டிட்டு இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவு ஓகே ஃபிஷ் டேங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் டேங்கை கொண்டு போய் வந்து உங்களுக்கு அந்த உப்பு கரையில் இருக்குல்ல, மெயினாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த உப்பு கரை மட்டும்தான். இது வந்து இல்லைனாலே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது.
அந்த ப்ராடக்ட் வந்து நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோவில். இந்த பிரச்சனை யாராவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்குவேன், சரி ஓகே யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இனிமேல் கொஞ்சம் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன், யூஸ்ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். ஃபிஷ் டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் விற்கிது. நம்ம அக்வாரியம் ஷாப்லேயுமே இருக்குது. யாராவது நமக்கு இந்த வீடியோ பார்த்து நமக்கு சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் பக்கம் லோக்கலில் இருக்க மார்க்கெட்டில் கிடச்சாலுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது, இது வந்து கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு ஆசிட் தான், பட் இது கையில் பட்டாலும் டேஞ்சர் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே வீடியோ நிறைய இடமே கையில் படுவேன், ஏன்னா ஒரு கையில் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து அவ்வளோ வந்து ஹார்ம்ஃபுல்லாக தெரியல எனக்கு பொறுத்தளவுக்கு. நான் நிறைய தடவை கையில் பட்டிருக்கு. பட் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தைரியமாக. நான் முதல் என்ன பண்ணேன்னா துணியை வச்சு யூஸ் பண்ணேன். துணியை வச்சு நம்ம லைட்டாக தொட்டு அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். பட் என்னன்னா வந்து எனக்கு துணி வந்து அந்த செட் ஆகலை. அது மாதிரி நான் ஒரு கையில் வேறு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோமா, ஆக்சுவலாக நான் அந்த ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாகவே நான் ஒரு கையில் க்ளீன் பண்ணது, 2 கை க்ளீன் பண்ணது இல்லை. ஸோ வந்து அது அந்தளவு பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்மளாம் நார்மல் டைப் க்ளீன் பண்ணால் எப்படி போகணும்னு நினச்சிக்கோங்க. இது நான் தொடச்சேன், பட் எனக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகலை துணியில். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நார்மல் ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்து இதில் வந்து நல்லாவே மூவ் ஆச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டில் பழைய ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வந்துட்டேன். ஆனால் அந்த ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வரும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இதை வந்து நல்லா எடுத்து நமக்கு ஸ்பாஞ்சில் தொடச்சிட்டு நம்ம லைட் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம்னா போதும். நான் வந்து இது ஸ்பாஞ்ச் வந்து நான் அதாவது கொஞ்சம் ஆசிட் வந்து கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக தான் யூஸ் பண்ணேன், அதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணுறது, நம்ம ஃபிஷ் டேங்க் கழுவிட்டு வந்து உடனே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கு கழுவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். உடனே க்ளீன் பண்ணோம்னா போகாது ஆசிட். ஸோ வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும் இதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வெறும் ஒரு கையில் தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த டஸ்ட்லாம் போகுது. நம்ம வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஸ்ப்ரிங்கை வச்சு தேய்ச்சிட்ருப்போம். ஸோ போகவே போகாது. இப்போ வந்து நான் ஒரு கையில் பண்ணிட்டுருக்கேன், இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வந்து நான் நம்ம டபுள் கையில் சப்போர்ட் பண்ணியிருந்தோம்னா டக்குன்னு போயிடும் இது. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோக்குள்ள காய வச்சு பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம ஈஸியாக போகும், ரொம்ப ஸ்மூத்தாக போகும். தண்ணி வந்து அதில் பட்டிருக்கு அப்படின்னா போகாது, கொஞ்சம் லேட் ஆகும் தண்ணி பட. ஸோ வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபிஷ் டேங்க் விட்டு நல்லா ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ப்ராப்பராக போகும். இது வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூஸாக. அதே மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனை விடுங்க, உடனே விட்டுறாதீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நாள் கேப் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிஷ் டேங்க் செம்மையாக இருக்கும், மாசாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நான் தண்ணி ஊற்றி லைட்டாக கழுவவே இல்லை, கழுவிட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் யாராவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.